வந்தே பாரத் ரயிலில் பயணிகளுக்கு கொடுத்த உணவில் வண்டு இருந்ததாக வீடியோ ஆதாரத்துடன் பயணிகள் புகார் அளித்திருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த சம்பவம் எங்கிருந்து எங்கு சென்ற இந்த வந்தே பாரத் ரயிலில் நடந்தது? ராமசுந்தரம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நெல்லை சென்னை இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. 8 பெட்டிகளுடன் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் இருந்து வருகிறது. ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் உணவுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்றைய தினம் காலை ரயில் நெல்லையிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட அந்த ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் தான் வண்டு இருந்ததாக அந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் கேடிசி நகர் பகுதியைச் சேர்ந்த சுடலைக்கண் ஆகியோர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காலை உணவாக இட்லி, சாம்பார், வடை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சாம்பார் பொட்டல இருந்த சாம்பார்ல வண்டு இருந்திருக்கிறது. இதனை எடுத்துக்காட்டி அந்த உணவு பரிமாறக்கூடிய நபர்கள்ட்ட தெரிவித்த போது இது சீரகம் சாம்பார்ல வண்டு இல்லை என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அது வண்டு என்பதை உறுதி செய்து அவரிடம் தெரிவித்த போதிலும் அவர்கள் அதை ஏற்க மறுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தற்போது அவர்கள் சமூக வலைதளங்களில் புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தென்னக ரயில்வேக்கும் புகார் அனுப்பியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த உணவில் வண்டு இருந்த நிலையில இருவரும் உணவை உட்கொள்ளாமல் தற்போது ரயிலில் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த புகார் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தரமான உணவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் தரப்புல வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தர். திருநெல்வேலியிலிருந்து வந்தே பாரத் ட்ரெயினில் ஒரு 6 மணிக்கு பயணம் செஞ்சேன். 7:30 மணிக்கு ஒரு உணவு தந்தாங்க. அந்த உணவில் சாம்பாரில் ஒரு 3 வண்டு இருந்துச்சு. அதை சக பயனாளிகள் சொல்ல பார்த்தாங்க. அது வண்டு இல்லை, ஜீரகம் அப்படின்னாங்க. ஃபுட் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு ஜீரகம்னாங்க. ஆனால் இல்லை, இது வண்டு தான் சொல்லி நிரூபணம் பண்ணி காட்டினதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. அதை எங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு 10 பேர்கிட்ட வந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்ணதுக்கப்புறம் போயிட்டாங்க. ஒரு 200 ரூபா மட்டும் ஃபுட் சார் இது கண்டுபிடிக்காங்க. ஃபுட்டு நல்ல தரமான முறையில் வந்தே பாரத்தில் கொடுக்கணும்னு சொல்லி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வந்தே பாரத் ட்ரெயின் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, ஆனால் ஃபுட்டு பயனுள்ளதாக இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.